பாடல் பாடசாலையின் சிறுவர் சந்தையை மங்களகரமாக ஆரம்பித்து வைப்பதற்காக வருகை தந்திருக்கும் பிரதேச செயலக முன்பிள்ளை பருவ உத்தியோகத்தர் திரு செல்வ சஜீவன் அவர்களை இந்த நாடாவதி ஆரம்பித்து வைக்குமாறு பணிவருகின்றனர். பிரதேச செயலக முன்பிள்ளை பருவ உத்தியோகத்தர் வணக்க சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றோம். மீண்டும் கூட ஒரு சுவாரஸ்யமான காணொலி. சங்கானையிலே வட்டஃப்ளே சிறுவர் பாடசாலையிலே ஒரு நடந்த நிகழ்வு உண்டு. உண்மையிலே இந்த சிறுவர் பாடசாலை என்பது மிகவும் எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான பாடசாலையாக இருக்கின்றது. சிறுவர்களின் குறும்புத்தனங்கள், சிறுவர்களின் செயற்பாடுகள், சிறுவர்களின் கதைகள், சிறுவர்கள் கூறும் வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே வித்தியாசமாக இருக்கும். உண்மையிலே மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அதில் அவர்கள் அறிவுத்திறனை மிகவும் வளர்த்து கொள்ளக்கூடிய இடம் இந்த சிறுவர் பாடசாலை என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கும். பாலர் பாடசாலைகளிலே இவ்வாறான மரக்கறி சந்தை வியாபாரம் நடப்பது என்பது உண்மையிலே சமூகத்தோடு ஒன்றி பிணைந்த சமூகத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளை அங்கே கற்றிருக்கின்றார்கள் மாணவர்கள். அதாவது ஒரு வியாபாரம் எவ்வாறு செய்ய வேண்டும், வியாபாரத்தில் படுகின்ற கஷ்டம், வியாபாரிகளின் கஷ்டம், அதே நேரம் விவசாயிகளின் கஷ்டம் என்பன அங்கே உணர்த்தப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே அந்த விவசாயி பாருங்க, சிறுவர் கூட ஒரு விவசாயி மாதிரி இருக்கின்றார், வியாபாரி மாதிரி இருக்கின்றார்கள். அவர்களின் நடை, உடை, பாவனை எல்லாமே அந்த கேரக்டராகவே மாறி இருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த பாடசாலையில் நிறைய பாடசாலை நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் இங்கே ஒரு சிறப்பான அம்சம் என்னன்னு சொன்னால், அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகளை தயார்படுத்தி இருக்கிறார்கள் பெற்றார்கள். உண்மையிலே சிறப்பாக இருக்கின்றது. நிறைய எல்லா பாடசாலையும் நடக்கின்றதான் இல்லையென்றில்லை, ஆனால் இங்கே சிறப்பாக நடைபெற்று என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்கது. உண்மையிலே ஒரு வியாபார நிலையம் எப்படி இருக்க வேண்டும், வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் என்றதை அடிப்படையிலே சிறிய வயதிலேயே கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். பாருங்கள், உண்மையிலே சிறப்பான இருந்தது. அந்த அவர்கள் உடை, பாவனை எல்லாமே சிறப்பாக இருந்தது. கதைக்கிற விதம், ஆனால் கதைக்க முடியாமல் சிறியவர்களான பெற்றோர்கள் வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் அதே மாதிரி சிறுவர்களும் அதற்கேற்ற மாதிரி செயற்பட்டு கொண்டு இருந்தார்கள். உண்மையிலே அங்கே நிறைய விஷயங்கள், பல உணவுப் பொருட்களுக்கு பல மரக்கறி வகைகள் நிறைய வைக்கப்பட்டிருந்தது. ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே எல்லாமே விற்பனையாகி இருக்கின்றது. மிக மலிவாக வித்தார்கள். உணவு பண்டங்களாக இருக்கட்டும், ஸ்வீட் ஐட்டங்களாக இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாகவும் டேஸ்டாகவும் செய்து கொடுத்து பெற்றார்கள். அதை சிறப்பாக வியாபாரம் செய்யக்கூடிய ஸ்வீட்டாக இருக்கிறது. பாருங்கள், இன்னொரு சிறுவர்களின் அந்த சுகாதார முறைப்படி கைக்கு நாம் அணிந்து எப்படி இருக்கிறார் பாருங்கள். அதாவது அடிப்படை எப்படி இருக்கின்றதோ அப்படித்தான் பெருசாக வந்த பிறகும் வரும்னு சொல்லுவார்கள். உண்மையில் அந்த வகையில் இந்த நிகழ்வை பார்க்கக்கூடிய மாதிரி சிறப்பாக இருந்தது. நான் ஆரம்பிக்கும் போது நினைத்தேன், இவ்வளவு பொருட்கள் கொண்டு வைத்திருக்கின்றார்கள், இது எப்படி விற்க போகிறார்கள், இவர்களின் உறவினரா அல்லது இவர்கள் பெற்றார்கள் வாங்க போகிறார்கள். உண்மையிலே அதால் போனவர்கள் வந்தவர்கள் நிறைய பேர், அதாவது வெளி இடங்களில் இருந்து வெளி பக்கத்து அயல் கிராமங்களிலோடு நிறைய பேர் அங்கே மரக்கறி வகைகள் எல்லாமே கொள்வனவு செய்தார்கள், நிறைய கொள்வனவு செய்தார்கள். உண்மையில் என்ன விடயம் என்று சொன்னால், இன்று இந்த சிறுவர்களின் செயல் மக்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. உண்மையிலே அவர்களின் செயற்பாடு என்பது கப்பாலே அவர்களின் நடவடிக்கைகள், வியாபாரத்தின் நடவடிக்கைகளுமே மகிழ்ச்சியாக இருந்தது. பல மக்கள் சந்தோஷத்தோடு போனார்கள். உண்மையிலே மலிவாக கொடுத்த பொருட்கள் எல்லாம். உண்மையிலே இவ்வாறான செயற்பாடுகள் தான் எமது எதிர்காலத்துக்கு தேவை. ஒற்றுமை, சமூக விழிப்புணர்வு, சமூகத்திலே பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அடிமட்டத்திலிருந்து தான் நாம் சில செயற்பாடுகள், சில வேலை திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்பது இங்கே நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. உண்மையிலே அந்த சிறுவர் நிறைய கதை அது போட முடியாது போயிட்டு பாருங்க, அது ஸ்வீட்டாக இருக்கிற ஒவ்வொரு வியாபாரம் தனித்துவமாக இருந்தது. அதே போன்று இங்கே கல்வி கேட்கின்ற மாணவர்களின் செயற்பாடு மிகவும் சிறப்பாக இருந்தது. ஒழுக்கம் என்பது மிகவும் சிறப்பாக இருந்தது. உண்மையில் இந்த ஆசிரியருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆசிரியர் சிறம்பட செயற்பட்டிருக்கின்றார்கள். அதை விட பெற்றோர்கள் அர்ப்பணிப்போடு செயற்பட்டிருக்கிறார். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.